குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான வாசகம் நம்ம புக்ல படிச்சது. சிறிதளவாயினும் உண்மையாய் இருத்தல், கொஞ்சத்தில் உண்மையாய் இருத்தல். ரெண்டு வரிகளுமே ஒன்றுதான். ஆனா ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கக்கூடிய விதங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் வேறுபட்டு இருக்கும். இப்ப அம்மா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், அப்பா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு அண்ணன் தம்பி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனா சிறிதளவாயினும் உண்மையாய் இருத்தல், இதற்கு ஒரு விளக்கம் கேட்டோம் அப்படின்னா, ஒரு 50 பேர் இருக்கான்னு வச்சுக்காங்களே, 50 பேர்கிட்ட கேட்டாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. நீங்க உங்களோட பார்வையில நீங்க எதை நினைக்கிறீங்க? சிறிதளவாயினும் கொஞ்சமாய் உண்மையாய் இருத்தல், இதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். ஒரு சிற்ப கலைஞர் ஒரு பெரிய பாறாங்கல்ல கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி ஒரு வடிவத்துக்கு கொண்டாந்துட்டார். அழகான ஒரு வடிவம். ஆனா வரவங்க போறவங்க பார்வையில அவர் எப்பவுமே அந்த ஒரே கல்லுல சிற்பத்தை வரைஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம். அப்ப அவருடைய செயல்பாடுகள் அப்படி எப்படித்தான் இருக்கு? அவர் செய்கிற வேலையில உண்மையா இருக்கணுமா? அவர் செய்கிற வேலையில ஈடுபாட்டோட செய்யணுமா? அப்ப அந்த வரிக்கும் இவர் செயல்படுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஆனா எல்லாருமே வர்றவங்க போறவங்க எல்லாருமே சொல்றாங்க, நீ என்ன எப்ப பார்த்தாலும் ஒரே சிலைய அந்த கையிலே பார்த்து செதுக்கிக்கிட்டே இருக்கிற, இல்ல காதிலே பார்த்து செதுக்கிக்கிட்டே இருக்கிற, இல்ல கண்ணிலே பார்த்து செதுக்கிக்கிட்டே இருக்கிற, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இதை நேத்தே செஞ்சுட்டியே, இதுதான் போன வாரம் செஞ்சியே, இதுதான் போன மாசம் செஞ்சியே. அப்ப அப்படி என்னதான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாருல, உனக்கு ஒரு வேலை பொழப்பே இல்லையா தம்பி? அதான் செஞ்சுட்டே உருவம் வந்துருச்சு, அழகான சிற்பம் கிடைச்சிருச்சு, முடிச்சுட்டு கொடுத்துட்டு காசுக்கு வாங்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி வர்றவங்க போறவங்க எல்லாருமே திட்டுறாங்க. ஆனா அவரு எதையுமே காதுல வாங்கிக்கல. இவர் என்ன வேலை செய்கிறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஆனா எல்லாருடைய பார்வையும் அந்த கண்ணுல செதுக்கிறதும், ஒரு காதுல செதுக்கிறதும், ஒரு கை நகத்தை செதுக்கி கொண்டு வர்றதும் மட்டும்தான் தெரியும். ஆனா இவருடைய பணி, இவருடைய வேலை, இவருடைய செயல்பாடு, இவருடைய ஆர்வம் எப்படி இருக்கு அப்படின்னா, சிறிதளவாயினும் உண்மையாய் இருத்தல். இப்ப உதாரணத்துக்கு இந்த கையை செதுக்கிட்டு இருக்காருல்ல, அது இந்த நெகங்கோட கரெக்டா வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறார். சிறிதளவாயினும் உண்மையாய் இருத்தல். ஒரு சின்ன சின்ன செயல்பாடுகள் கூட நம்மளுடைய வெற்றியை பாய்ச்சிடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா ஒவ்வொரு வேலையிலையும் இதுக்கு மேல யாருமே அந்த வேலையை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா, சின்ன சின்ன மைக்ரோ 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 எம்எம் கூட ஒரு குறை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஈடுபாட்டோட செய்யறாரு. அதுதான் அவர் சொல்றாரு, சிறிதளவாயினும் உண்மையாய் இருத்தல். அதுபோல நம்மளை வெற்றி அடையணும் அப்படின்னா, நம்மளை சாதிக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு செயல்ல செயல்பட்டாலும் அதுல முழு ஈடுபாட்டோட அந்த வேலையில யாரும் மூன்றாவது மனிதர் உள்ள வந்து வேலை செய்திடக்கூடாது, எந்த ஒரு குறையும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. சோ நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன வேலையை கூட ரொம்ப கவனமா ஈடுபாட்டோட செய்யுங்க. அது வார்த்தைகளா இருந்தாலும் சரி, செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி. உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கணும், உங்களுடைய வார்த்தையினுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும். சோ நீங்க வாழ்க்கையில உயரணும் நீங்க நினைச்சீங்கன்னா, நல்ல ஒரு மனிதரா வளரணும் நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கொஞ்சத்திமாவது உண்மையா இருத்தல்,
சிறிதளவாயினும் உண்மையாய் இருத்தல். இந்த வார்த்தையை கடைபிடிங்க. உங்களுடைய வாழ்க்கை அடுத்த இடத்திற்கு உங்களை அழைத்து செல்லும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. This video sponsored by BuyMode shopping app. BuyMode is shopping application is one of the online shopping app.